எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறதுக்கு உழைச்ச அவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இருக்கிறதுனால அதுக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நன்றி. கணேஷ் சாருக்கும் விஷ்ணு சாருக்கும் தயாரிப்பாளராக நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு ரொம்ப பெரிய நன்றி, வாழ்த்துக்களும். ஏன்னா அவர் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டார். கார்லாம் வந்துருச்சு, என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு படத்தை ஒருத்தர் எவ்வளோ நம்பியிருக்காருன்றது நமக்கு அது ஒரு உதாரணமே போதுமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கார் வாங்கி கொடுக்குறது இருக்குல்ல, அது வந்து விஷ்ணு சார் இந்த படத்து மேலே வச்சிருந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூவுமே அப்படி தான் பண்ணார். எந்த இடத்துலையும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம், எப்படியா இருந்தாலும் இது பிஸ்னஸ் ஆயிரும், இதில் காசு வந்துடும்ன்றதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு எந்த இடத்துலையும் மெத்தனமே இல்லாமல் இந்த படத்தை அவ்வளோ கண்ணும் கருத்துமாக எடுத்து கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கும் அவர் உழைச்ச உழைப்பு கிடைச்ச வெற்றி தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த படம் ஹிட்டுன்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு எந்த மெத்தனமும் இல்லாமல் அதுக்காக அக்கறையாக வேலை செஞ்சதுக்கான விளைச்சலாக தான் இந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அது மாதிரி எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. இது 5வது படமா சார்? முண்டாஸ்பட்டி, ராட்சசன், கட்டா குஸ்தி 1, கட்டா குஸ்தி 2, 5வது படம் வரப்போகுது, 2 வாரம். ஸோ இப்படி நாங்கள் 3 பேருமா எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதனால் யார் புக் பண்ணாலும் அவரை உண்மை எங்களையும் சேர்த்து கூப்பிட்ருங்க. மற்றபடி கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. தனித்தனியாக பேர் சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்ட்டாங்க, லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. அதனால் டெக்னீஷியன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய சிறப்பு தகவல் இருக்குது. இந்த தகவல் இந்த டாக்டர்ன்ற தகவல் இன்றைக்கி டீ கடையில் தான் நான் கேள்விப்பட்டேன். இஞ்சி டீ கடையில் ரெகுலராக டீ குடிப்பான் சாலி கிராமத்தில். அவர் தான் சொன்னார், உங்கள் டைரக்டர் ஏற்கனவே டாக்டர், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஆமாம், எங்கேயுமே இதை மென்ஷன் பண்ணது இல்லையே இவரும் சொன்னது நம்மளுக்கு கேள்விப்பட்டதும் இல்லை. அப்புறம் தான் சொன்னார், அவர் ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்க. நான் கூட கேட்டேன், ஏங்க நல்லா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, இதை விட்டுட்டு ஏங்க சினிமாவுக்கு போறீங்க? அப்போ கேட்டேன். அப்போ ரைட்டராகவும் உதவி இயக்குனராக வேலைக்கு போகும்போது கடையை மூடிட்டு போயிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நல்லா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் டீ கடையே விட்டுட்டு சினிமா போகிற தைரியம் இல்லாமல் இருக்கோம், நீங்கள் ஒரு டாக்டர் தொழில் விட்டுட்டு ஏங்க போகிறீங்கன்னு. இல்லை எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, வேறு என்ன செய்யறது அப்படின்னு தான் வந்திருக்காருன்னு இன்னைக்கு காலையில் சொன்னார். நான் உடனே ஃபோன் அடித்து முனிசுக்காரு, எங்கள் உண்மையிலேயே அவர் சொல்கிறாரு, இது சிஞ்சிட்டி கலகரை சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்டேன். ஜி அப்படியா, எனக்கு தெரியாது ஜினாரு. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு. அதனால தான் வலிக்காமல் எல்லாருக்கும் ஒரு வேலையை பார்த்து என்ன வேலை பார்த்துருக்காரு உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னே தெரியாமல் விஷ்ணு சார் ஏமாற்றி ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் நன்றி.